திருவள்ளுவரின் பள்ளியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 1056, அதிகாரம் இரவு. சீராஸ்வதி என்ற ஊரில் ஒரு சமயம் புத்தர் தங்கியிருந்த போது அந்த ஊரில் பஞ்சம் தலைவிரித்தாடியது. உண்ண உணவின்றி மக்கள் வாடினர். அந்த ஊரில் பெரும் செல்வந்தர்கள் இருந்தும் உணவின்றி வாடும் ஏழை மக்களுக்கு உதவ முன்வரவில்லை. பஞ்சகாலத்தில் அனைத்தையும் தானம் செய்துவிட்டால் இறுதியில் நாம் பஞ்சத்தில் சிக்கி தவிக்க நேரிடுமே என்று நினைத்து சுயநலத்துடன் வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் புத்தர் தன் முன்னே கூடியிருந்த பல செல்வந்தர்களை பார்த்து, கனவான்களே, பஞ்சத்தினால் வாடும் ஏழை எளிய மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் உங்களில் யாருக்குமே கிடையாதா என்று கேட்டார். அதை கேட்ட செல்வந்தர்கள் அனைவரும் பதில் ஏதும் கூறாமல் மௌனமாக இருந்தனர். புத்தர் மீண்டும், ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள்? உங்களில் ஒருவருக்கு கூட அந்த நல்லெண்ணம் கிடையாதா என்று சற்று உரத்த குரலில் கேட்டார். அப்போது அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு சிறுமி வெளிப்பட்டு, இதோ நான் இருக்கிறேன் சுவாமி என்றார். அனைவரும் அந்த சிறுமியை ஆச்சரியமாய் பார்த்தனர். உன்னால் என்ன செய்ய முடியும் குழந்தாய் என்று கேட்டார் புத்தர். இவ்வூர் மக்களுக்கு என்னால் உதவ முடியும் என்றால் சிறுமி. உன்னால் எப்படி முடியும் என்றார் புத்தர். அதற்கு அச்சிறுமி, என் தந்தை பெரிய கோடீஸ்வரர், ஆனால் யாருக்கும் அவர் உதவ மாட்டார். நான் வீடு வீடாக சென்று பிச்சை எடுத்து இவ்வூர் மக்களின் பசியை போக்குகிறேன். பிச்சை போடும் தர்மவான்கள் இவ்வூரில் நிறைய உண்டு என்றால் அச்சிறுமி. அவளது பேச்சையும் தர்ம சிந்தனையுள்ள உள்ளத்தையும் கண்டு மெய்சிலிர்த்து போனார் புத்தர். சொன்னபடியே அச்சிறுமி வீடு வீடாக சென்று பிச்சை எடுத்தால், ஒரு கோடீஸ்வர வீட்டு சிறுமி வீடு வீடாக சென்று பிச்சை எடுக்கிறாளே என்ற செய்தி அத்தனை செல்வந்தர்களின் உள்ளத்தையும் தொட்டது. அவர்கள் உணவுகளையும் தானியங்களையும் அவ்வூர் ஏழை மக்களுக்கு வாரி வாரி வழங்கினர். அவர்களது தர்ம சிந்தனையால் விரைவிலேயே அந்த ஊரில் பஞ்சம் நீங்கியது. தம்மிடம் உள்ளதை கொடுக்க மனமின்றி மறைக்கும் குணம் இல்லாதவரை கண்டால் வறுமையால் வரும் துன்பங்களெல்லாம் அகன்றுவிடும் என்பதை கரப்பிடும்பை இல்லாரை காணின் நிரப்பிடும்பை எல்லாம் ஒருங்கு கெடும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். கொடுக்க மறுத்தால் துன்பம், கொடுத்து மகிழ்ந்தால் இன்பம்.